Daily. Taste the Daily. கிருத்திகா மேடம், இப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இளைஞர்கள் ஒரு 30லிருந்து 40 வயசு ஆகட்டும், இல்ல அதற்கு கீழே இருக்கக்கூடிய முதல் முறை வாக்காளர்கள் 18லிருந்து ஒரு 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை இல்ல முதல் முறை வாக்காளர்கள், இவங்கெல்லாம் உண்மையாலுமே அதிமுக பக்கம் போலரைஸ் ஆகிறாங்களா, இல்ல அவர் சொல்ற மாதிரி சும்மா கொஞ்சம் அளவுதான் இருக்காங்களா? என்ன இருக்கு, ஃபீல்டு என்ன சொல்லுது? சார் சொன்னது 50% யூத் தாவைக்காக்கு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு யூத்தோட மென்டாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ஹீரோ வர்ஷிப், ஒரு 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 சினிமால இருந்து ஒரு சும்மா அப்படியே அவரு 3 நிமிஷம் பேசினாரு, இவ்வளவு 10,000 பேர் இருக்கும்போது அவர் ஏதாவது யூத் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது சொன்னாரு? தாவைக்கா தலைவர் ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே சொல்லல. அப்ப அவங்களுக்கு விஷனே இல்ல. நீங்க சொன்னீங்க 100-150 அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, வர சொல்லுங்க மேடம். இந்த காலத்துல அது யூத்தை இம்ப்ரெஸ் பண்ணாதுங்க சார். அவங்களுக்கு தே வாண்ட் என்ன ஒரு கான்கிரீட்டா என்ன சொல்றீங்க, என்ன விஷன் வச்சிருக்காங்க, நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் இளைஞர்களோட எதிர்பார்ப்பு. இப்போ டோட்டல் வோட்டர்ஸ் 6 crores இருக்காங்க. இதுல 1.37 crores யூத், அந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 18 to 29 ஏஜ் குரூப்ல இருக்கிறது தான். அவங்க இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா அது எவ்வளவு சதவீதம் பாத்தீங்கன்னா 21.86% டோட்டல் வோட்டர்ஸ்ல. அப்போ இந்த யூத் எல்லா கட்சிகளுமே டார்கெட் பண்ணதான் செய்யறாங்க. ஏன்னா ஓட்டு வேணும் அப்படிங்கறதுக்காக எல்லாருமே போக்கஸ் பண்றாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா உலகத்துல, டிஜிட்டல் உலகத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியும். இப்ப டீச்சர்ஸ் விட அவங்களுக்கு கூகுள்ல போய் பார்த்து எடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நம்ம யூத்த கனகராஜ் சார் நினைக்கிற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. ரெண்டாவது, இந்த குட்டி குட்டி லீடர்ஷிப், சின்ன சின்ன லீடர்ஷிப், நான் லீடர் அப்படின்னு சடனா ஒரு நாள் லீடர் ஆகி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க சும்மா அந்த சினிமா ஒரு விளம்பரத்திலே ஏமாந்து போகக்கூடிய யூத் இன்னைக்கு இல்ல. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் நல்லா பாஸ் ஆன் ஆகுது, எஜுகேட்டடா இருக்கிறாங்க. தமிழ்நாடு இளைஞர்கள் சொல்றேன், எஜுகேஷனு இதெல்லாமே அவங்கள ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு வேணும். நீங்க சொன்னது போல 10 லட்சம் வேலை வாய்ப்பு ப்ராமிஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஒரு 3.87 lakhs கூட இல்ல. ஆக்சுவலி ஃபுல்ஃபில்டு 44,000 வேகன்சிஸ் தான் ஃபில்அப் ஆயிருக்கு. அப்போ காலங்காலமா படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க லைஃப் இட் செல்ஃப் இஸ் அட் ஸ்டேக். அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இப்ப இல்லாம போயிருச்சு. சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. அதனால எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. எல்லாத்துக்குமே வேலை வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். ஒரு இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான். அவங்க குடும்பத்தை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய சக்தி எக்கனாமிக்கலி வேணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும் பட்சம் எது முக்கியம்? வேலை வாய்ப்பு முக்கியம், ஒரு செக்யூரிட்டி முக்கியம், ஒரு நல்ல வாழ்க்கை முக்கியம். இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன்ல இன்னைக்கு செலவு சமாளிக்கவே முடியாத ஒரு கட்டம். எஜுகேஷன் செலவு பாத்தீங்கன்னா அதுவும் சமாளிக்க முடியல. எல்லாருமே திணறிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் சம்பளம் வாங்கியும் கூட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பாதிச்சா கூட இன்னைக்கு மிகவும் சிரமப்பட்டுதான் லைஃப் லீட் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா விலைவாசி உயர்வு எல்லாமே ஒரு நெருக்குது. டாக்ஸேஷன் எல்லாமே ஒரு நெருக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாருடா நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க போறாங்க, என்ன ஒரு விஷன் இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் தொக்கி நிக்கும் போது, ஒரு விஷனே இல்லாத லீடர்ஸ் என்ன டெலிவர் பண்ண போறாங்க? சரி, நான் டெலிவர் பண்ணுவேன். சில ஃபேக்ட் எல்லாம் அடுக்குனீங்க இல்லையா, இது மாதிரியாக நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடியதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு. ஆனா ஏன் எதிர்கட்சி தலைவருடைய கூட்டத்தில் இவ்வளவு இளைஞர்கள் நம்பிக்கையோட எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு என்ன நம்பிக்கையில கேட்கிறாங்க? என்ன விஷயம் அவங்களுக்கு நம்பிக்கையா அவங்க இளைஞர்கள் மனசுல விதைச்சிருக்கு?
அதுதான் இந்த இந்த சினிமா கலாச்சாரம், இந்த ஆடம்பரம், இந்த ஒரு லுக்கு இதெல்லாம் வந்து ரசிப்பாங்க. ஆனா அது கூட வாழ்க்கையை நடத்த முடியாதுங்கிறது இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபேமிலில பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அத வந்து ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாங்க. ஆனா அடிபட்டு எந்திரிச்சு வரும்போது அப்பா சொன்னது கரெக்ட், தாத்தா சொன்னது கரெக்ட் அப்படின்னு திரும்ப வருவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப திரும்ப பாக்குறாங்களோன்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இளைஞர்களை போக்கஸ் பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதிகள்லாம் திமுக கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் முக்காவாசி பெரும்பாலும் திமுக வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது இளைஞர்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை, ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா? கண்டிப்பா கொடுத்திருக்குங்க சார். ஏன்னா இப்ப கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளவு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. 3 இயர்ஸ்ல 44,000 ஜாப்ஸ் இல்ல, மேக்சிமம் ஒரு 1,25,000. அதுலயும் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் நிறைய, அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. இந்த மாதிரி அப்புறம் ரெக்ரூட் பண்ணிட்டு ஜாப் ஆர்டர் கொடுக்காம இருக்கிறது நிறைய. சோ இந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இழுத்து பண்ணா அவன் வந்து இதுவே நம்பிட்டு ரெக்ரூட் பண்ணிட்டாங்க, ஆனா ஜாப் இது ஆர்டர் கொடுக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது. அவனுக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரஷர், கல்யாணம் பண்ணிட்டா செலவுகள் சமாளிக்க கூடிய தகுதி வேணும்னு பிரஷர், எல்லாத்துலயுமே வந்து இவங்க சாவு காசு எடுத்து ஒன்னும் ஜாப் கொடுக்கல அப்படின்னா அந்த விரக்தி இருக்கு இல்லீங்களா, விரக்தி வந்து எல்லாரும் இளம் வயதுடைய முதல் முறை ஓட்டு போடக்கூடிய இளம் பெண்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப இளைஞர்களுக்கெல்லாம் இந்த விடியல் பயணம் எல்லாம் கிடையாது, இளம் பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுத்திருக்கிறாங்க. இளம் பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய்னு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மகளிருக்கு வந்து உரிமை தொகை அதுலயும் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுலயும் யங் விமென்ஸுக்கும் யங் கேர்ள்ஸுக்கும் அது கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இளம் பெண்கள் மத்தியில எடுபடுதா? அதெல்லாம் வந்து டெம்பரரின்னு அவங்க புரிஞ்சுங்க. பர்மனன்ட் வந்து நம்ம கால்ல நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் எடுத்துக்கங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன் இளைஞர்களுக்கு இன்னைக்கு கனகராஜ் சார் சொன்னாரு தெளிவா, 5.2% அன்எம்ப்ளாய்மெண்ட் நேஷனல் ஆவரேஜை விட இது ஜாஸ்தி நம்ம தமிழ்நாட்டுல. ஏன்னா படிச்சவங்க ஜாஸ்தியா இருக்கலாம், அதனால அப்படி இருக்கலாம் தெரியல. ஆனா எதனால அன்எம்ப்ளாய்மெண்ட்? இவ்வளவு வேலை வாய்ப்பு, இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க, இவ்வளவு வந்து நிறைய இவ்வளவு கோடிகள் 1 ட்ரில்லியன் எக்கானமி போய் பார்த்து போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா ஏன் வந்து அன்எம்ப்ளாயபிலிட்டி வந்து ஏன் இவ்வளவு ஹையா இருக்கு நேஷனல் ஆவரேஜ் விட அப்படின்னா, ஸ்கில் இல்ல. நம்மளுக்கு வந்து படிப்பு இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் படிச்சதுக்கும் வந்து நிறைய கேப் இருக்கு. அதைய பிரிட்ஜ் பண்றதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பண்ணாங்களா? இல்ல, நான் முதல்வன் திட்டம், எக்ஸாமுக்கு ரெடி பண்றதுக்காக நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லாம் திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, அதெல்லாம் இளைஞர்களை வந்து டார்கெட் பண்ணி தானே அறிவிக்கிறாங்க. அதனால இளைஞர்களுக்கு பயன் இல்லையா சார்? அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு படிச்சு வெளியே வந்து இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஸ்கில் இல்ல. அது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஸ்கில் இல்லாம தான் அறிவிக்கிறாங்க, ஆனா அது நடைமுறையில எதுவும் பண்றது இல்லன்னு சொல்ல வரீங்க. பிராக்டிகலா எதுவும் பண்றது இல்ல. அந்த இன்னொரு திட்டம் மாதிரி தாங்க, வீட்டை நோக்கி கல்வி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அது எல்லாமே அந்த மாதிரிதான். எல்லாமே அழகான திட்டங்கள், அழகான திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி. இப்ப அது அந்த மாதிரிதான் எல்லாமே இருக்கே. எவ்வளவு பேரை நம்ம வந்து ஸ்கில்லபிளா, அதாவது நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம். எவ்வளவு ஐடிஐஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு ஐடிஐஸ் வந்து நல்லா இருக்கு சொல்லுங்க. அவங்க என்ன டெவலப் பண்ணிருக்காங்க? ஐடிஐயே வந்து டெவலப் பண்ணாம, டெக்னிக்கல் கோர்சஸ் டெவலப் பண்ணாம நம்ம எப்படி நம்ம இளைஞர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்க? ஓகே, அப்ப இது எல்லாமே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாலதான் எதிர்கட்சி பக்கம் இளைஞர்கள் வராங்கன்னு சொல்ல வரீங்க. நான் அப்படி புரிஞ்சுக்கவா? ஆமா, தொழில் சுருக்கமா வந்து வெறும் 11,000 சில்லறதான் ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்காங்க. புதுசா தொழிலா துவங்குறவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லையே. அப்போ இந்த 11,000 அப்படிங்கறது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப சொற்பம். இளைஞர்களுடைய நலன்ல ஒரு தொலைநோக்கு பார்வை இல்ல.
இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல இளைஞர்களை கன்சிடர் பண்றதில்லை அப்படின்னு நீங்க சொல்றதா கூட நான் எடுத்துக்கிறேன். இன்னும் இளைஞர்களை இந்த திமுக அரசாங்கம் என்னவெல்லாம் விஷயங்கள்ல ஏமாற்றி இருக்கு அப்படிங்கிற தொடர்பாக இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். சொல்லுங்க மேடம். இறுதி கருத்து என்னன்னா, இந்த யூத் பாப்புலேஷன் வந்து நம்ம விடவே முடியாது. அவங்கள நம்பிதான் வந்து ஃபியூச்சரே இருக்கு. அப்படிங்கும் போது அதுதான் ரொம்ப முக்கியமா கல்வி வந்து நல்லா ரிஃபார்ம் பண்ணி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி வெறும் வெத்து வார்த்தையா இல்லாம கான்கிரீட் பிளானோட வர்ற கட்சியை தான் வந்து இளைஞர்கள் வந்து ஆதரிப்பாங்க. இந்த சோசியல் மீடியா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரீச்சபிளா இருக்கிறது வந்து இந்த 1.37 crore ஓட்டர்ஸ் வந்து மத்த கட்சிகள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும்னா யூத் டெவலப்மெண்ட் சும்மா பெயரளவில் இல்லாமல் உண்மையாலுமே ஒரு விஷன் டாக்குமெண்ட் அம்மா கொண்டு வந்த மாதிரி, ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த மாதிரி ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொண்டு வந்து ஒவ்வொன்னும் வந்து மைக்ரோ லெவல்ல அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட ஃபியூச்சரை வந்து செக்யூர் பண்றதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துல ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட எந்த கட்சி அதை சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஆமா, பொள்ளாச்சியில மாணவர்கள் நல்லாவே பார்த்தாங்க. என்ன சார் இது? இல்ல நான் சொல்றேன் சார், நீங்க வேணா பொள்ளாச்சியில மாணவர்கள் பார்த்தாங்க. போயிடுறோம்.